ஸோ இந்த கும்பராசியில் இருந்து பயிற்சி ஆகிற கும்பராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ரெஷன்லேருந்து ரொம்ப ரிலீஃப் ஆக போகிறீங்க. இது வரைக்கும் 5 வருஷம் ஏழரை சனியில் பிடியிலேருந்து அடுத்தது 6வது வருஷத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறீங்க. இது வரைக்கும் உங்கள் ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருந்ததுனால உங்களை உடம்பு படுத்தி பாடாக இருக்கும். நீங்கள் சோம்பேறியாக இருந்துருப்பீங்க. ஒரு வேலை இப்படியா என் உடம்பு இப்படி இருந்தார் சார், இப்படி ஸ்லோவாகிட்டேன்னு சொன்னவங்க இப்போ எல்லாம் ரிலீஃப் ஆக போகிறீங்க. மென்டலி ஒரிசாக இருந்தவங்க எல்லாமே ரிலீஃப் ஆக போகிறீங்க. கும்பராசிக்காரவங்க, கும்ப சதயம், கும்பம் புரட்டாதி, கும்ப அவிட்டம், இந்த நட்சத்திரக்காரவங்க எல்லாருமே. ஸோ கும்பராசிக்காரவங்க ஒரு ரகசியம் காத்து வச்சுக்குவாங்க. கும்பராசியோட ஒரு தத்துவம் என்னன்னா கலசம். ஒரு கோயில் கலசத்தில் என்ன இருக்கோ அதில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி ஒரு ரகசியம் காத்துவாங்க. அவங்கள்ட்ட ஒரு மறைமுக ரகசியங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னு ஒரு கணக்குன்னா, மறைமுக ரகசியங்கள்லாம் என்னென்னா, ஒரு ஒரு மைனஸ் நடந்திருக்குன்னா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஒரு ப்ளஸ் நடந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கும்பராசியோட ரகசியம். ஆனால் சாதுவாக இருப்பாங்க. கும்பராசி எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஒற்றுமை செய்யணும், எல்லாரும் போட்டணும், 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லா பெருந்தன்மையெல்லாம் உண்டு. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. மகராசிக்காரவங்க தான் சுயநலவாதிகள். ஆனால் கும்பராசிக்காரவங்க அப்படி கிடையாது. கும்பராசிக்காரவங்க எப்போதுமே ஒரு தனித்தன்மையோட, தனி திறமையோட, தனி டேலண்டோட இருப்பாங்க. அது மகர ராசி. இப்போ கும்பம் அவிட்ட நல்ல ஒரு இசைஞானம், கலைஞானம், அருமையான ஒரு, அதாவது மண் வாசனை மந்திர வாசனைன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம தாய் தந்தை எப்படி, நம்ம முன்னோர்கள் எப்படி, நம்ம வாழ்ந்த பாரம்பரியம் எப்படின்னு அந்த மாதிரிலாம் வாழ்வாங்க கும்பம் அவிட்டம். அது மாதிரி கும்பம் சதயம் அவங்க நல்ல ஒரு பேரு புகழ், ஒரு வேலையை டக்குன்னு செய்வாங்க. அவங்க போய் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா ஒரு வேலை டக்குன்னு 100% முடியும். இப்போ சதய நட்சத்திரம்னாவே 27 நட்சத்திரம், சதயம் 100 அடிக்கிற நட்சத்திரம் சதயம் தாங்க. இந்த ராகுவோட நட்சத்திரம். அவங்களுடைய வாகனம் என்னன்னா பெண் குதிரை, ரொம்ப வேகமாக ஓடுவாங்க. இந்த மாதிரி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். இந்த கும்பராசி புரட்டாதியில் தான் பணம். இந்த புரட்டாதிங்கிறது பணம், பெரும் பணத்துக்கு அதிபதி. இருக்கிற நட்சத்திரத்திலே அவிட்ட நட்சத்திரம் தான் பெரிய நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் பெரிய நட்சத்திரம் எதுனா அவிட்ட நட்சத்திரம் தான். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தா தவிட்டு பானை உள்ள தங்கம்னு சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கிக்குவாங்கங்கிறேன். ஸோ இந்த கும்பராசி காலப்புருஷனுக்கு 11வது ராசி. இந்த 11வது ராசி லாபம், முன்னேற்றம். எல்லாருக்கும் லாபத்தையும் பண்ணி கொடுப்பாங்க, தனக்கும் முன்னேற்றம் அடைய செய்வாங்க. இதுதான் இந்த கும்பராசியோட கருத்து. கும்பராசியில் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களால 2 பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களும் முன்னேறுவாங்க.